தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். தமிழ்நாடே பெருசா எதிர்பார்த்துட்டு இருந்துச்சுல வெள்ளை அறிக்கை, அது ஒரு வழியா வெளியிட்டாங்க. டு பி ஃப்ராங்க், அந்த வெள்ளை அறிக்கையோட சாராம்சத்தை இந்த இன்ட்ரோவில் சொல்லணும்னா, டிஎம்கே ஆட்சிக்கு டிவிக்கே சர்டிஃபிகேட் கொடுத்த அப்படிங்கிருக்கும். அப்படியே அந்த வெள்ளை அறிக்கை அமைஞ்சிருக்கு. ட்விஸ்டாக இருக்குல்ல, இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். க்ளீன் கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட். எங்கள் கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் மோட்டோவே அதுதான். ரெவென்யூ மொபிலைசேஷனில் கண்டிப்பாக அதை நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். தமிழகம் இப்படிப்பட்ட பொருளாதார சிக்கலால் மாட்டிக்கொண்டதற்கான 4 முக்கிய காரணங்கள். நம்ம நிதி அமைச்சர் இருக்கார்ல, மரிய வில்சன் அவர்கள், இவங்க சமீபத்தில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, எங்க கூடிய சீக்கிரமே வெள்ளை அறிக்கை வெளியிட போகிறோம், அதுக்கான ஏற்பாடு பணிகள்லாம் முடிஞ்சிருச்சு, காத்துருங்கன்னு சொன்னாங்க. திடுதிப்புன்னு அந்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டாச்சு. அதில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க தெரியுமா? இது வரைக்கும் நாம் தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த கடன் 10 லட்சம் கோடி ரூபாய் நினச்சிக்கிட்டு இருக்கோல, அது கிடையாது. 13.18 லட்சம் கோடி ரூபாவாம் தமிழ்நாடு அரசு சார்ந்திருக்க கடன் ஒட்டுமொத்தமாக இவ்வளோ தூரம் கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதில் நேரடி கடன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 லட்சம் கோடி ரூபாய். அண்ட் பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குல்ல, இதை சார்ந்து பெறப்பட்டிருக்க கடன் தொகை மட்டுமே 3.18 லட்சம் கோடி ரூபாய். குறைய மாட்டுதில், ஒன்று ஏறிக்கிட்டே தான் இருக்குது ஃபுல்லாக. இந்த டிஎம்கே பீரியட் இருக்குல்ல, அதை தவிர்த்து 60 வருஷங்களை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக நம்ம வாங்கியிருக்க கடன் 5 லட்சம் கோடி ரூபாயாமா. ஆனால் கடந்த 5 வருஷத்தில் டிஎம்கே பீரியடில் மட்டுமே 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கோமாமா. என்ன சொல்ல வராங்க புரியுதா? என்னங்க, இதுக்கு முன்னாடி 60 வருஷம் சேர்த்து 5 லட்சம் கோடி தான் வாங்கியிருக்காங்க. என்ன டிஎம்கே பீரியடில் மட்டும் 5 லட்சம் கோடி ஈக்குவல் பண்ணியிருக்கீங்க? 60 எங்கே இருக்குது, 5 எங்கே இருக்குது? அப்போ என்ன இதுன்ற மாதிரி யோசிக்க வைக்கிற மாதிரி தான் இந்த நம்பர்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அரசு வாங்கின கடன் இருக்குல்ல, இதுக்கு வருஷத்துக்கு நாம் கட்டுற வட்டி மட்டும் எவ்வளோ தெரியுமா? 67,000 கோடி ரூபாய். ஒரு வருஷத்துக்கு 67,000 கோடி ரூபாவை வட்டியாக கட்டிக்கிட்டு இருக்கோமா. எனக்கு இந்த ஒரு வெள்ளை அறிக்கையில் கண்ணை உறுத்துற மாதிரி அமைஞ்சிருக்க விஷயம் இதுதான். வருஷத்துக்கு 67,000 கோடினா இது என்னங்க சொல்கிறது? அட்லீஸ்ட் இப்போச்சு நம்பர்ஸ் வெளியே வந்திருக்கு, அது வரைக்கும் சந்தோஷம். கடந்த ஆட்சியில் மட்டுமே கடன் அளவு 14.3% அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த வெள்ளை அறிக்கையில். அன்றாட செலவுகளுக்கே கடன் பெற சூழல் இருந்திருக்காமா. எனக்கு என்ன தெரியுமா மன வருத்தம்? இது வரைக்கும் தமிழ்நாட்டை எவ்வளோ பேர் ஆண்டுட்டாங்க. ஆனால் எல்லார் ஆட்சியும் நல்லாட்சி தான் சொல்லுவாங்க, அப்படி தான் ஆளுவாங்க. ஆனால் இதெல்லாம் பார்க்குறப்ப நல்லாட்சின்ற ஒன்று தமிழ்நாட்டில் இருந்துச்சா இல்லையான்னு கேள்வி வருது மனசில். அப்பேற்பட்ட அளவுக்கு தான் இருக்குது. அன்றாட செலவுக்கே கடன் வாங்குகிறோம் அப்படின்னா அப்போ கவர்மெண்ட் சார்ந்து இருக்க இந்த எக்கனாமிக் பாலிசிலாம் எந்தளவுக்கு ஸ்திரத்தன்மையோடு இருக்குது, எல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்கா, ஸ்ட்ராங்காக இருக்கா? மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடி நம்ம பெருமிதமாக சொல்லிக்கிறோம்ல, பொருளாதாரம் சார்ந்து அப்படி சொல்ல முடியுமா? இவ்வளோ கேள்விகளை இந்த ஒரு வரி நம்ம மனசில் ஏற்படுத்தி விடுது. அரசோட ஒவ்வொரு 1 ரூபாய் மூலதன செலவுக்கும் புதுசாக கடன் எவ்வளோ திரும்ப வாங்கணும்? நம்ம ₹2.26. இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் வசிச்சுக்கிட்டு இருக்க நீங்கள், நான் உட்பட நம்ம எல்லார் மேலேயும் தனிநபர் மேலே பார்த்தீங்கன்னா 1,29,934 ரூபாய் கடன் இருக்கு. எவ்வளோ பேர் நம்பர்ஸ் தெரியுதா மக்களே? இதுக்கு முன்னாடி 1000 கணக்கில் இருந்துச்சு, லட்சத்தை கிராஸ் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. பல பேர் கேட்பாங்க, கவர்மெண்ட்டு கடன் வாங்கினா உங்களுக்கு என்ன பிரச்சனை, தமிழ்நாடு மக்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்வாங்க. கவர்மெண்ட் என்ன ப்ரைவேட்டுக்காரன் ஆகிட்டு இருக்கு, மக்களுக்கு தானே, இதில் எப்படி சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியும்? அதிக கடனில் தவிக்கிற துறைகள்னு எடுத்துக்கிட்டால் அது டாமினன்ட் அந்த துறை தெரியுமா? மின்சாரத்துறை. கிட்டத்தட்ட 2.47 லட்சம் கோடி ரூபாய் மின்சாரத்துறை சார்ந்து மட்டுமே கடன். எவ்வளோ பெரிய தலைவலி தெரியுதா? போக்குவரத்து துறை இருக்குல்ல, அதுவும் நஷ்டத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. கடனை வாங்குறீங்கனாலே அது நஷ்டம் தான் எடுத்துக்க முடியும். 72,667 கோடி ரூபாய் கடன் போக்குவரத்து துறை சார்ந்து. இந்த போக்குவரத்து துறையில் இருக்க பேருந்துகள் இருக்குல்ல, அது 1 கிலோமீட்டர் ஓடிச்சு அப்படின்னா 53 ரூபாய் நஷ்டம் ஏற்படுதான் 1 கிலோமீட்டர் ஓடினா. எனக்கு என்ன இங்கே ஒரு விஷயம் புரியலனா, அப்புறம் எந்த தைரியத்தில் இலவச பேருந்து அறிவிப்பை ஒவ்வொரு கட்சியாக வெளியிடணும்? டிவிக்கே சேர்த்து தாங்க சொல்கிறேன், எந்த நம்பிக்கையில் வெளியிட்டிருக்காங்க? அந்த வாக்குறுதியை நிறைவேற்றணும் அப்படின்னா அப்போ இங்கே திரும்பவும் காம்ப்ரமைஸ் பண்ணி திரும்ப நஷ்டத்தில் ஓட வைக்க போகிறாங்க. இந்த கேள்வி இங்கே எழுது. அது நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறது, டிவிக்கே கவர்மெண்ட் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக எல்லா கட்டணங்களும் குறைஞ்சிரும், ஏன் இலவசமாக நம்ம பயணம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நான் அன்றைக்கே சொன்னேன், வாக்குறுதி சம்மந்தமாக நான் ஃபுல்லாக விவாதிக்கும் போதே சொல்லியிருந்தோம். அது இப்போ கன்ஃபார்ம் ஆகிருக்கு. எதை வச்சு சொல்கிறேன்னா, அந்த வெள்ளை அறிக்கையிலே சொல்கிறாங்க, அதாவது போக்குவரத்து துறை வருவாயை உயர்த்தாமல் செலவை 2 மடங்கு ஆக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்ல வராங்க புரியுதா?
டிக்கெட் கட்டணத்தில் ஏற்றிருக்க வேண்டியது தானே, அதை விட்டு என்னங்க செலவு மட்டும் இழுத்து வச்சுருக்கீங்க அப்படின்றாங்க. புரியுதா மக்களே? ஓகே ரைட்டு. அரசுக்கு வருவாய் ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கோங்க, அதில் செலவு மட்டும் 145 ரூபா. ஸோ 45 ரூபாய் இங்கே டெபிசிட், பற்றாக்குறைன்னு சொல்லுவோம் நம்ம. நிதி பற்றாக்குறை, வருவாய் பற்றாக்குறை, நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம். இது நம்ம மாநில ஜிடிபி பேஸ் பண்ண வருவாய் பற்றாக்குறை இருக்குல்ல, இது வரம்பை மீறி அதிகரிச்சிருக்கதான் சொல்கிறாங்க. 2021 இதோட மதிப்பு 46,538 கோடியாக இருந்தது. 2026 இப்போ 78,324 கோடியாக மேலே போயிருக்காமா. இது மேலே போகக்கூடாது. ஆனால் எங்கே கான்ட்ராக்ஷன் நடந்திருக்கு பார்த்தீங்களா? மாநில ஜிடிபி வருவாய் பற்றாக்குறை இருக்குல்ல, இது 2.25% இருந்து 2.22% மோசம் அடைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க இந்த வெள்ளை அறிக்கையில். ஆக்சுவலாக மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடின்னு சொல்கிறல பொருளாதாரத்தில், அந்த ஒரு நம்பிக்கையை அசைச்சு பார்க்குற மாதிரி தான் இந்த ஒரு ஒப்பீடு. குஜராத், மராட்டியம், கர்நாடகா இந்த மாநிலம் விட இது குறைவுங்க தமிழ்நாட்டுக்கு. அண்டு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா முன்னேறிய மாநிலங்கள் இருக்குல்ல, அவங்க எவ்வளோவோ பண்ணியிருப்பாங்க, பாலிசி மேக்கிங் சார்னு அவ்வளோ சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க, அவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க, வருவாய் அந்த அளவுக்கு எடுத்திருப்பாங்க. இதெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம முன்னேறிய மாநிலங்கள்னு சொல்கிறோமா, அவங்கள விட தமிழகம் மோசமாக தான் இருக்குன்னு இங்கே தெரிஞ்சிருக்கு. இந்த திட்டங்கள் இருக்குல்ல, அதை பற்றியும் சொல்லிடுறேன். மகளிர் உரிமை தொகை, அப்புறம் மகளிர் இலவச பேருந்து, பயிர்க்கடன் தள்ளுபடி, இப்படி நிறைய திட்டங்கள் இருக்குது பாருங்க. இதனால் மட்டுமே வருஷத்துக்கு 25,000 கோடி ரூபாய் கூடுதல் செலவுன்னு சொல்கிறாங்க அந்த வெள்ளை அறிக்கையில். எல்லா கட்சியும் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வாக்குறுதியை கொடுப்பாங்க. வாக்குறுதியை கொடுக்காம ஜெயிச்சிருக்காங்கன்னு நீங்கள் யாருங்க சொல்ல முடியும்? அந்த வாக்குறுதியை கொடுத்துட்டு நிறைவேற்றுறாங்கனாக்கா அவங்க சொந்த செலவில் நிறைவேற்ற முடியாது. அரசு செலவு, அதான் நம்ம காசு, கடன், இதெல்லாம் சேர்த்து தான். ஸோ அடிஷ்னலாக எக்ஸ்பென்ஸ் மட்டும் 25,000 கோடியாம் நலத்திட்டங்கள் சார்ந்து. ஸோ வருவாய் ஆதாரத்தை பெருக்காமலேயே செலவு செஞ்சுருக்காங்கன்ற விஷயம் இங்கே கிளியர் கட்டாக புரியுது. ஒரு ஆட்சி நினச்சி நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அதிமுக ஆட்சியும் சேர்த்து தான் சொல்கிறேன். இதெல்லாம் சேர்ந்து இங்கே உள்ள அடங்கிடும். இவ்வளோ தூரம் வெள்ளை அறிக்கை சம்மந்தமாக ஃபுல்லாக பார்த்துட்டிங்களா? நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான சாராம்சத்தை மட்டும் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வெள்ளை அறிக்கை வாசித்து முடிச்சாச்சா? நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் செய்தியாளர்கிட்ட பேசினாப்புல. அப்போ என்னென்ன சொன்னார்னா, முந்தைய ஆட்சியில் எந்த திட்டமும் தேவையில்லாமல் நிதி செலவழிச்ச மாதிரி தெரியலைங்க அப்படின்னு கண்டறியப்படலைன்னு சொல்லியிருக்காரு. மக்களே, டிஎம்கேவை சேர்ந்த மினிஸ்டரோட ஸ்டேட்மெண்ட் இது கிடையாது, இப்போ இருக்க நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் அவர்களோட ஸ்டேட்மெண்ட் இது. ஸோ டிஎம்கேக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்களா? டிஎம்கேவை சேர்ந்தவங்கள இப்போ கொண்டாட்டம் பார்த்தீங்களா, எதிரிகள் வாயில ஒத்துக்கிட்டாங்க நாங்கள் எதுவுமே தப்பு பண்ணணும் அப்படின்றாங்க. இப்போ பல பேருமே எந்த திட்டமும் தேவையற்றது அப்படின்னு நாங்கள் சொல்லலைங்க. புதிய திட்டங்களை கடன் வாங்காமல் செய்ய முடியாத நிலைமை இருக்குன்றதை நாங்கள் சொல்கிறோன்றாங்க. இதான் மக்களை செக்கு. என்ன சொல்கிறான் புரிஞ்சிச்சா? என் கணிப்பு சரியாக இருக்கும் பட்சத்தில் இந்த தாவேக்காவோட அரசு ஒட்டுமொத்தமாக ஆண்டு முடித்து ஒரு 5 வருஷம் எடுத்துக்கோங்களேன். அப்போ தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த கடன் சுமை மினிமம் 18 லட்சம் கோடி ரூபாயிலிருந்து 20 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதைத்தான் இங்கே அவங்க மறைமுகமாக சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் அசியூம் பண்ணியிருக்கோட, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஊழலால் இந்த டாஸ்மாக், கனிம வளத்துறை, இது போன்ற துறைகளில் இருந்து அரசுக்கு வர வேண்டிய வருவாய் சரிஞ்சிருக்கிறதா சொல்கிறாரு மரிய வில்சன் அவர்கள். அமைச்சர் சொல்கிறத கேட்டீங்க. அடுத்து இந்த நிதித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளரான சித்திக் இருக்கார்ல, அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு அதையும் உங்களுக்கு கிளியர் கட்டாக சொல்லிடுறேன்னு. இந்திய அரசு அனுமதிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு மாநிலமும் இவ்வளோதான் கடன் வாங்கணும் அப்படின்ட்டு. அந்த வரமுறைக்குள்ளே மட்டும்தான் தமிழ்நாட்டில் கடன் வாங்கப்பட்டிருக்கிறதா இவங்க சொல்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக ஒரு குற்றச்சாட்டு தவிடுபடி ஆயிடுச்சா? டிஎம்கே வரம்பை மீறி கடன் வாங்குறாங்க, அவங்க கடனை வாங்கி என்னென்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, எவ்வளோ பேங்க் அக்கௌண்ட்ஸில் போட்டு வச்சுக்கிறான்னு தெரியல, அதுன்னு குற்றச்சாட்டு பெருசாக இருந்துச்சுல, அதை இங்கே டிவிக்கு ஆட்சியில் உடச்சிட்டாங்க. ஸோ அனுமதிக்கப்பட்ட அளவுக்குள்ளே மட்டும்தான் கடன் வாங்கப்பட்டிருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு வெள்ளை அறிக்கைனா நஷ்டம், வரவு இதெல்லாம் தாண்டி என்னென்ன பிரச்சனை இருக்குது, அதை எப்படி சமாளிக்கலாம், இதெல்லாமும் சேர்ந்து இருக்கணும். அதுதான் ஒரு ப்ராப்பரான வெள்ளை அறிக்கை. அந்த வகையில் இந்த கடன் அதிகரிக்க 4 முக்கிய காரணங்களை கோட் பண்ணியிருக்காங்க. அதில் முதல் காரணம், நம்ம மாநிலத்தோட சொந்த வரி வருவாய் இருக்குல்ல, அது சரிஞ்சிருக்குன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. சார் ரைட்டு, சரிஞ்சிருக்கு சார், அப்போ நீங்கள் வரி வருவாயை உயர்த்த கூடுதலாக வரி எதனா விதிக்க போகிறீங்களா என்ன அப்படின்னு கேள்வியை செய்தியாளர் கேட்டாங்க. மரிய வில்சன் அவர்கள் அப்படியே யோசிச்சு, இல்லைங்க வரி விதிப்புலாம் கூடுதலாக போடுற ஐடியா இல்லைன்னு ஒரு நல்ல செய்தியை கொடுத்துட்டாருங்க. அது வரைக்கும் சந்தோஷம். யோசிச்சு பாருங்கள், ஏற்கனவே எல்லாம் இன்ஃப்ளேஷன் பீக்கில் இருக்குது, வரியெல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டால் நம்ம நிலைமை என்ன வருது, அது இல்லைன்ட்டாரா. ஆனால் இன்னொரு விஷயமா சொல்கிறாப்புல, சீர்திருத்தம் பண்ணாலே போதுங்க, சரி பண்ணலாம் அப்படின்றாப்புல. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். 2வது காரணம், அதிகப்படியாக வட்டி செலுத்திருக்கோல, நம்மளுக்கே வைத்தச்சலாக இருக்கல வருஷத்துக்கு அவ்வளோ வட்டின்றது. ஸோ இதுவும் கடன் சுமை அதிகரிக்க காரணம்ன்றாங்க. எப்படி திரும்ப இருக்குது, ஒரு கடனை வாங்கி அதுக்கு வட்டி கட்டிட்டு இருப்பீங்க, அதுக்கு வட்டி கட்டி முடியறதுக்குள்ள இன்னொரு கடனை வாங்கி அதுக்கு வட்டி, இப்படி போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. பொறுப்பற்ற செலவினங்கள் இருக்குல்ல, இதுவும் அதுக்கான முக்கிய காரணம்ன்றாங்க. மூலதன செலவினங்களும் இங்கே ரொம்ப பெரிய ரோலை ப்ளே பண்ணியிருக்கிறதா கவர்மெண்ட் சொல்லி சொல்கிறாங்க.
அண்ட் இந்த நிதி நிலைமையை சரிகட்ட தீர்வுகள் கண்டிப்பாக முன்வைக்கப்படணும்ல. ஒரு 6 தீர்வுகளை சொல்லியிருக்காங்க. அதில் முதல் தீர்வு, ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்கினாலே வருவாய் இழப்பை சரி பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இது என்ன பொறுத்தவரைக்கும் சினிமா டயலாக் தான். பட் இதை ப்ராக்டிக்கலாக எந்த அளவுக்கு அவங்க ஒர்க் அவுட் பண்ண போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சாதாரண விஷயம் இல்லைங்க, பெரிய சவால் இது, ரொம்ப பெரிய சவால். 60 வருஷத்து பேர்டனை 5 வருஷத்துல நீக்கணும் அப்படின்னா அது பெரிய சவால். டிவிக்கு நிறைய சவால்கள் காத்திருக்கு. அதில் எனக்கு தெரிஞ்சு இப்போ லீட் பண்ணுறது இந்த சவால் தான். அரசு கொள்முதல் இருக்குல்ல, இதோட செலவை குறைக்கணும்னு சொல்கிறாங்க. அரசு நிறைய விஷயங்களை வாங்குவாங்க பாருங்க, மக்கள் நலம் சார்ந்தும் மற்ற பொது போக்குவரத்தை எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்கிறேன். இதுக்கான செலவை குறைக்கணுன்றாங்க. குறைச்சி அப்போ எதில் மேட்ச் பண்ண முடியும் தெரியுமா? இப்போ 100 பேருந்து ஓடிட்டு இருக்க இடத்துல 80 பேருந்து ஓடினா உள்ளூர் மக்கள் பாதிக்கப்படுவீங்களா? ஒரு பேருந்து எத்தனை பேர் போக முடியும்? ஏற்கனவே பீக் டைம்ல எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கோம்ல. இது போல விஷயங்களை கவர்மெண்ட் ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா தலைவலி இன்னும் நம்மளுக்கு தான் அதிகமாகிடும். அதுக்கு என்ன ஐடியா கையில் வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குல்ல, இதை சீர்திருத்தணும்னு சொல்கிறாங்க. இந்தியா பொறுத்தவரை அது சாபக்கேடுங்க. உலகத்திலேயே பொதுத்துறை நிறுவனங்கள் சார்ந்து பெரிய அளவுக்கு அடியை வாங்கிட்டு இருக்கிறது இந்தியாவாக தான் இருக்க முடியும், அதில் மாற்று கருத்து இல்லை. அதிகாரத்தின்படி வருவாயை திரட்டணும்னு சொல்கிறாங்க. இதுதான் எனக்கு இருக்க பெரிய எக்ஸ்பெக்டேஷனு. வருவாயை திரட்டணும்னு சொல்லிடலாம், ஆனால் எப்படி திரட்டுவீங்க? ஒன்று நீங்கள் வரி போடணும் கூடுதலாக, அப்படி இல்லைனாக்கா கட்டண உயர்வை கொண்டு வரணும். இது ரெண்டுமே பண்ணாமல் வருவாயெல்லாம் திரட்டவே முடியாத மக்களே. இது பேசிக்கான பொருளாதாரம் தெரிஞ்ச எல்லாருக்குமே கிளியர் கட்டாக புரிஞ்சிடும். தனியார் முதலீடு இருக்குல்ல, இதை ஈர்க்கிற அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கணும்னு சொல்கிறாங்க. நல்ல விஷயம் தான். அப்போ இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் பண்ணாலும் இல்லையாத இந்த கேள்வியும் வருதுல்ல. நேர்மையான நம்பகமான வரவு செலவு திட்டமிடல் இருக்குல்ல, இதன் மூலமாகவும் நாம் இந்த நிதி செலவுகள் ஃபுல்லாக சுமைகளை குறைக்க முடியும்ப்பா அப்படின்றாங்க. வார்த்தைகளாக சொல்லிட்டாங்க, புழக்கத்துக்கு வருதான்னு பார்ப்போம். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இருக்கார்ல, அதிமுக முக்கியமான முகம். அண்ணன் இப்போ என்ன சொல்கிறாரு, ஏன்பா நாளைக்கு சட்டமன்ற கூட்டம் கூட போகுது, அதுக்குள்ளே அவசரமாக எதுக்கு இந்த வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. சட்டம் ஒழுங்கு சீர்கேட்ட திசை திருப்பத்தை இந்த வேலையை பார்த்துருக்கீங்களா? தமிழ்நாட்டில் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களே, அதனால் இந்த வெள்ளை அறிக்கையா? அப்போது வாக்குறுதியில் உங்களால் நிறைவேற்ற முடியாது, இது ஓப்பனாக ஒத்துக்கங்களேன். அதை விட எதுக்காக ஃபுல்லாக எல்லாமே காலி கீழின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இவ்வளோ லட்சம் கோடிலாம் சொல்கிறீங்க, உங்களால் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல, அதை ஒத்துக்கிட்டு போங்கன்னு சொல்கிறாரு. திமுகவோட தவறுகளுக்குள்ள நீங்கள் ஒளிஞ்சிக்காதீங்கன்னு சொல்கிறாருங்க ஜெயக்குமார் அவர்கள். ஆச்சரியக்குறி அப்படின்னு சொல்கிற அரசு இப்போது அதோட செயலை பார்க்குறப்ப கேள்விக்குறியாக இருக்கிறதாவும் வசியப்பாடி இருக்காரு. இவரை விடுங்க, முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இருக்கார்ல, அண்ணன் பயங்கரமாக சவாலை விட்டுருக்காரு. நான் அடித்து சொல்கிறேங்க, 20 லட்சம் கோடி ரூபாயை மாறும் தாவேக அரசு முடியும் போது இந்த ஒட்டுமொத்த அரசோட கடன். அவங்க அதை மட்டும் மாற்றாமல் நாங்கள் வாங்கின சராசரி கடன் தொகையை விட குறைவாக வாங்கி மட்டும் அவங்க ஆட்சி நடத்திட்டாங்க, நான் விட்டுறேங்க, எல்லாத்தையும் விட்டு நான் போகிறன்ற அளவுக்கு ஒரு சபதம் மேற்கொண்டிருக்காரு இப்போது. ஸோ அவர் அந்தளவுக்கு கான்ஃபிடண்ட்டாக இருக்காருன்னா, டிவிக்கே இவர் அளவுக்கு மேலே போகணுன்னாக்கா அவ்வளோ பண்ண வேண்டியது இருக்குது. இவரோட அரசியல் அனுபவம் என்ன எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க மக்களே. அவர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சவால் விட்டுருக்காப்புல. வான வேடிக்கை வாக்குறுதியில் அள்ளி தெளிச்சுட்டு மக்களை ஏமாற்றி பொறுப்புக்கு வந்த இந்த அரசு ஆழம் தெரியாமல் காலை விட்டு புஸ்வானம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காப்புல. நோமர் எக்ஸ்ப்ளனேஷன் நடக்கிறத பார்க்குறப்ப உங்களுக்கு சிமிலாரிட்டி ஓரளவுக்கு தோணலாம். ஹைப்பை ஏற்றி அறிக்கையை ரிலீஸ் பண்ணிவிட்டு கடைசியில் அந்த அறிக்கையும் ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு. அதான் சிஎம் விஜய் அவர்கள் நடிப்புத்துறையை பேஸ் பண்ணி அரசியலுக்கு வந்தவரில் அதை இங்கே குத்தி காமிச்சிருக்காரு. இயலாமையை மறைக்கிறதுக்கு தான் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கீங்க. கூடிய சீக்கிரமே உரிய விளக்கங்களை நான் கொடுப்பேன்னு சொன்னவர் இந்த ஸ்டேட்மெண்ட் வெளியான உடனே ப்ரெஸ் மீட்டை ஸ்டாப்பில், அதாவது அவ்வளோ சவால்களாக விட்டுருக்காரு. மரிய வில்சன் வர்சஸ் தங்கம் தென்னரசு, இந்த போர் புதுசாக ஆரம்பிச்சிருக்கல. ஆனால் ஃபினான்ஷியல் போர் எப்போவுமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். வெயிட் பண்ணுவோம், நிறைய விஷயங்கள் நாம புதுசாக கற்றுக்க முடியும். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள்ல முதன்மையான விஷயம், இனிமே அரசு கட்டணங்கள் உயர்வதற்கான வாய்ப்பு என் கண்ணுக்கு பெருசாக தெரியுது. நீங்கள் டிவிக்கே சப்போர்ட்டரோ டிஎம்கே சப்போர்ட்டரோ இல்லை ஜென்ரல் ஆடியன்ஸோ யாராக இருந்தாலும் சரி, என் கண்ணு தெளிவாக தெரிகிற விஷயம் இதுதான். நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். வரி இல்லைன்றாங்க, அது எவ்வளோ நாள் சாத்தியம்னு தெரில. ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், கட்டணங்களை உயர்த்தப்படாமல் தாவேக்கா வழங்கின வாக்குறுதிகளை அடித்து சொல்கிற 100% நிறைவேற்ற வாய்ப்பே இல்லை. எதுலேருந்து நிறைவேற்றுவாங்க அவங்க? கடனும் நீங்கள் பெருசாக வாங்கக்கூடாது, வரியும் பெருசாக போடக்கூடாது, கட்டணங்களும் பெருசாக ஏற்றக்கூடாது. இப்போ இந்த பேருந்தில் நீங்கள் பயணம் பண்ணுறீங்கன்னா அதுக்கான கட்டணம் டிக்கெட் விலை ஏற்றினா ஒத்துப்பீங்களா? இது போல் எதுவுமே பண்ணாமல் எப்படி உங்கள் வாக்குறுதியில் 100% நிறைவேற்ற முடியும்? வாய்ப்பே இல்லை மக்களே. எனக்கு ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இங்கே தான் எழுந்திருக்கு. இதெல்லாம் தாண்டி தாவேக்கா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு மொத்த ஃபோக்கஸாக மரிய வில்சன் அவர்கள் மேலே தான் திரும்பி இருக்கு. மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், அரசை நடத்துறதுல இருக்க கஷ்டம் இருக்குல்ல, அது தாவேக்காவுக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட முதல்வன் படம் பார்க்குற மாதிரி இருக்குல்ல. ரகுவரன் டைலாக் ஒன்று சொல்லுவார் பாருங்க, இது ஒரு முள் படுக்க மாதிரிப்பா, இங்கே வந்து ஆட்சி நடத்துகிறவங்க தான் தெரியும் அது கஷ்டம்னு சொல்லிட்டு.
கிட்டத்தட்ட அது ஓரளவுக்கு இங்கே நிறுவனமாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனால் இப்போ புரிஞ்சிருப்பாங்க அந்த சீட்டோட சூடு எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு. அதனால தான் அந்த தங்கம் தென்னரசு அவர்கள் அவ்வளோ ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. அந்த நாளாக சிந்திக்க வேண்டிய விஷயம், இந்த வெள்ளை அறிக்கையில் திமுக கடந்த 5 ஆண்டுகளில் மட்டுமே 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்களே. அப்படி வாங்கின கடன் எல்லாமே கரெக்டாக செலவு பண்ணப்பட்டிருக்கா? இந்த கேள்வியை மக்கள் மனதில் உதயமாக ஆரம்பிச்சிருக்கு. பாப்போம், ஒரு நல்ல டிபேட் ஆரம்பிச்சிருக்கு, எந்த அளவுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வெள்ளை அறிக்கை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன மக்களே? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.